Hello viewers, இந்த வீடியோவில் சாப்டர் 8ல் எக்ஸசைஸ் 8.2ல் 2 சம் பார்க்க போகிறோம். சம் 4, 5. நம்ம சேனலுக்கு ஷேர், சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். 4th sum, n is equal to 5, x bar is equal to 6, summation x squared equal to 765. Then calculate the coefficient of variation. So first நான் coefficient of variation எழுதுகிறேன். ஃபார்முலா சிக்மா பை எக்ஸ் பார் இன்ட்டு 100. இதுக்கு நமக்கு என்னெல்லாம் தேவை? சிக்மா தேவை, எக்ஸ் பார் தேவை. ஸோ எக்ஸ் பார் அவங்க கொடுத்துட்டாங்க, சிக்மா தான் கொடுக்கல. அப்போ சமேஷன் எக்ஸ் ஸ்கொயர்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது கொடுத்துருந்தாலே போதும், நம்ம சிக்மா ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். அப்போ இப்போ சிக்மா எனக்கு தேவை. ஸோ சிக்மாக்கு என்ன ஃபார்முலா போடுறேன்? ரூட் ஆஃப் சமேஷன் எக்ஸ் ஸ்கொயர்ட் பை என் மைனஸ் சமேஷன் எக்ஸ் பை என் த ஹோல் ஸ்கொயர்டு. இப்போ சமேஷன் எக்ஸ் ஸ்கொயர்டோட வேல்யூ என்ன? 765ன்னு கொடுத்துருக்காங்க. 765 என்னோட வேல்யூ நமக்கு கொடுத்துட்டாங்க 5ன்னு. இப்போ சமேஷன் எக்ஸ் பை என்னன்றது என்ன? உங்களோட மீன். ஸோ 6 த ஹோல் ஸ்கொயர். இப்போ இதை 5 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 1 5s are 5, 1 5s are 5, 5 5s are 25, 3 5s are 153. 153 minus 36. 153லேருந்து 36 மைனஸ் பண்ணினா 117. 117க்கு நீங்கள் ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வேல்யூ என்ன? 10.817. ஸோ இதுதான் உங்களோட சிக்மா. ஸோ சிவி இஸ் ஈக்குவல் டு சிக்மா ஆனது 10.817 டிவைடட் பை 6 இன்ட்டு 100. இப்போ இதை மல்டிபிள் பண்ணிக்கோங்க. அப்போ 2 டிஜிட் தள்ளி வரும். ஸோ 108 1.7. இதை 6 டேபிளால் டிவைட் பண்ணுங்கள். சரிங்களா? 6 டேபிளால் டிவைட் பண்ணால் 181.7. ஸோ இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம், ஒரு 2 டிஜிட். அப்போ சிவி இஸ் ஈக்குவல் டு உங்களோட வேல்யூ என்ன? 180.28. அவ்வளோதான் இந்த சம் முடிச்சது. தேங்க்யூ. 5th sum, find the coefficient of variation of datas கொடுத்துருக்காங்க. அதுக்கு coefficient of variation find out பண்ணணும். இப்போ எக்ஸ் பாரும் நம்மளாக தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும், மீனும் நம்மளாக தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ எக்ஸ் பாருக்கு ஃபார்முலா என்ன? சமேஷன் எக்ஸ் பை என். சமேஷன் எக்ஸ் என்ன பண்ணணும்? எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். 24 + 26. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணி என்னால் 1 2 3 4 5 6 கவுண்டிங் என்னால் டிவைட் பண்ணணும். ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு 180 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 6ஆல் டிவைட் பண்ணாங்க. 6ஆல் டிவைட் பண்ணின்னு எவ்வளோ? 3 6 18. ஸோ 30 எக்ஸ் பாரோட வேல்யூ. நெக்ஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? டேபிள் போடணும். ஸோ டேபிள் போடலாம். டேபிள் வந்து என்ன? இந்த டேபிள் வந்து டி யூஸ் பண்ணி போட போகிறோம். ஸோ எக்ஸோட வேல்யூவெல்லாம் எழுதியிருக்கேன். டியோட டி என்னது? எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார். எக்ஸ் பாரோட வேல்யூ என்ன? நம்ம ஏற்கனவே ஃபைண்ட் அவுட் பண்ணால் எக்ஸ் பார் 24 minus 30 is equal to minus 6. 26 minus 30 is equal to minus 4. இப்படி ஒவ்வொரு வேல்யூவை சப்ராக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு டி ஸ்கொயர் தேவை. ஸோ டியை ஸ்கொயர் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன தேவை நமக்கு? சமேஷன் டி. சமேஷன் டியோட வேல்யூ என்ன? -4 0. நெக்ஸ்ட்டு டி ஸ்கொயர்டோட வேல்யூ. சமேஷன் டி ஸ்கொயர்டோட வேல்யூ. சமேஷன் டி ஸ்கொயர்டோட வேல்யூ என்ன? 112. இப்போ நமக்கு சமேஷன் டி வந்து 0னா ஒரு ஃபார்முலா இருக்குது சிக்மா ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு. ஸோ சிக்மா இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன? ரூட் ஆஃப் சமேஷன் டி ஸ்கொயர் பை என். ஸோ ரூட் ஆஃப் டி ஸ்கொயர்டு என்ன? 112. நம்மளோட என் வேல்யூ 6. ஸோ இதை டிவைட் பண்ணினா உங்களுக்கு என்னது? 1.866. ரூட் ஆஃப் 8.66. இதுக்கு என்ன பண்ணணும்? ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் உங்களோட வேல்யூ 4.3197. இப்போ என்ன? எக்ஸ் ஃபார் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு, சிக்மா ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. அப்போ என்ன பண்ணணும்? சிவி ஃபார்முலா போடணும். சிவி இஸ் ஈக்குவல் டு சிக்மா பை எக்ஸ் பார் இன்ட்டு 100. நம்மளோட சிக்மாவோட வேல்யூ 4.3197 டிவைடட் பை எக்ஸ் பாரோட வேல்யூ 30. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், 0 0 கேன்சல் பண்ணிக்கிறேன். இந்த 10க்கு ஒரு டிஜிட்
தள்ளி வச்சுக்கலாம். 43.197. ஸோ இதை வந்து என்ன பண்ணணும், 3ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ 43.197 3ஆல் டிவைட் பண்ணணும். அப்புறம் 1 3s are 3, அப்போது 4 3s are 12. பாயிண்ட் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பாயிண்ட் இருக்கிறதுனால அப்போ 3 3s are 9, 9 3s are 27, 9 3s are 27. அவ்வளோதான். உங்களோட சிவியோட வேல்யூ என்ன, சிவி இஸ் ஈக்குவல் டு 14.399. இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ 14.34%. சிவி இஸ் ஈக்குவல் டு 14.34%. ஸோ அவ்வளோதான். 5th சம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. தேங்க்யூ.